ஏனுங்க இன்றைக்கி எங்கள் வயன் பாருங்க என்ன வேலை செய்கிறான்னு. எங்கள் ஹரிக்கு இன்றைக்கி வந்துட்டு சமையல் ரூம் க்ளீன் பண்ணுற வேலையை கொடுத்துருக்குறேன். ஏன் அவன் வேலை செய்கிறான்னு பார்க்குறீங்களா? அவனுக்கு பரிச்சு முடிஞ்சிருச்சுங்க, 10வது தான் இப்போது. பரிச்சு முடிஞ்சு 1 வாரம் ஆகிப்போச்சு. ஸோ அதனால் சாருக்கு வந்து தினம் வேலை கிடையாது, ரொம்ப போர் அடிக்குது. எங்கள் வீட்டில் டிவியும் இல்லை, ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டில் டிவி கிடையாது. ஸோ அதனால் அதுகளுக்கு வேலை இல்லையா, அதனால் ரொம்ப போர் அடிக்குதுன்ட்டு கிடப்பா. அப்புறம் புள்ள பள்ளிக்கூடம் போயிடுறா. அவள் இருந்தானா 2 எந்நேரம் வாழ்னு கத்திகிட்டே கிடக்குங்க. அப்புறம் அவள் பள்ளிக்கூடம் போயிடுறதுனால இவனுக்கு ஒன்றும் வேலைங்கிற போர் அடிக்குமா. அப்புறம் என்ன பண்ணுவோம், ஃபோனை வாங்கி எதையாவது ஒன்று வீடியோ பார்த்துக்கிட்டு ஃபோனை நெட்டு தீர்த்து விட்ருவாங்க. எப்போ ஃபோனை நான் ஃபோன் தரமாட்டேன், ஏன்னா எம்பது கடை வேலைக்கு யூஸ் பண்ணுறதுனால என் ஃபோனை வாங்க மாட்டாங்க. அப்படி அப்பா ஃபோனை தீர்த்து விட்ருவான். இவர் வேலை செஞ்சுட்டு பொழுதோடு வந்து சோத்துன்னு ஓட்டி சித்த நேரம் ஃபோன் பார்ப்பாரா. நெட்டு இல்லைன்னா இவரும் ஒரு பக்கம் வல்லுன்னு கத்துவார். நாம்பெல்லாம் ஃபோன் பார்க்குறதுக்குள்ள ஒன்றும் இல்லை, நெட்டும் இல்லை, என் மனுஷனா நானெல்லாம் அப்படின்னு வல்லுன்னு கத்துவார். அதுக்கோசரமே எனக்கு வந்து பயம், இவன் ஃபோன் பார்த்தானா. அப்புறம் இல்லைன்னா லேப்டாப் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த என்ன நெட்டை இதில் கனெக்ட், ஃபோன்லேருந்து இதில் கனெக்ட் பண்ணி விட்டு நான் கோடிங் பண்ணுறேம்மா, அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தெரியும். ஸோ இந்த பெரிய மிஸ்ஸாக இருக்குது. இந்த பசங்க லீவ் விட்டால் படுற பாடு, ஐயோ சாமி முடியல. டிவி இருந்தால் கண்டிப்பாக வீட்டுக்கு பொழுது வரும். எங்கள் வீட்டு டிவியும் இல்லை, நம்ம வாங்குகிற சூழ்நிலையிலும் இல்லை இப்போது. அதனால் சரி எப்படியும் சமாளித்து தான் ஆகணும். அதனால் பார்த்திங்கன்னா தினம் ஒரு வேலை, கொஞ்சம் நேரம், அது ஒரு மணி நேரமாவது அதில் கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா. அப்புறம் செஞ்சுட்டு வந்து சலுப்பில் சேர்த்து கோந்துக்குவாங்கல்ல, அதனால தான் இந்த வேலை கொடுத்துட்றது. அதுக்காக நீங்கள் வீட்டு வேலையை செய்யலையான்னு கேட்காதீங்க, நானும் செய்வேன். அவனுக்கு இந்த மாதிரி எப்படி செய்யட்டும் அப்படிங்கிறதுனால அவனுக்கு சொல்கிறதான். அவன் இன்றைக்கி நேற்றுக்கு வேலை செய்யலை. இந்த கொரோனா வந்துச்சு பாருங்கள், இந்த 2020 தானே வந்துச்சு. அப்போ இருந்தே வேலை செய்கிறான். அப்படின்னா அப்போ வந்து 5வது படித்தான். 5வது ஃபுல்லாக பள்ளிக்கூடம் கிடையாது, 6வதுல அரை வருஷத்துக்கு பள்ளிக்கூடம் கிடையாதா. ஸோ அப்புறம் அப்போல்லாம் என்ன வேலை, நாமளே எல்லோரும் வீட்டில் சும்மா தானே திருட்டுக்கு வந்திருந்தோம். அப்போவே எல்லாம் கற்றுக் கொடுத்தது தான். வீடு கூட்டுவான், விளக்கி கழுவுவான், இதுதான். தண்ணி மொக்கிற வேலை எங்களுக்கு கிடையாது, இதெல்லாம் பண்ணுவான். அப்புறம் காப்பி வச்சு சொல்லி கொடுத்துட்டேன். அம்மா சாமி இப்போல்லாம் என்னை விட அதுதாங்க சூப்பராக காப்பி வைக்குது. இப்போல்லாம் நானே உரம்பரை வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவிட்ட நான் பேசிட்டு கொண்டுக்குவேன். இதுவே தண்ணி கொண்டாந்து கொடுத்துரும், காப்பி வச்சுட்டு கொண்டாந்து கொடுத்துரும், எல்லாமே பண்ணிடும் பொம்பளை பிள்ளையாட்ட. அதுக்காக ஆம்பளை பசங்களுக்கு இப்படியெல்லாம் வேலை வச்சா அவங்க எப்படி பொம்பளையாட்ட ஆயிட மாட்டாங்களான்னு கேட்காதீங்க தயவுசெய்து. இந்த மாதிரி முட்டாளாட்ட தயவுசெய்து என்கிட்ட கேள்வி கேட்டுறாதீங்க. வேலை செய்கிறது ரொம்ப நல்லது. அது ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளைன்னு எந்த பாகுபாடுமே கிடையாது, எல்லாருமே வேலை செய்யணும். ஏன்னா நாளைக்கு அவங்க வேலை விஷயமா, படிப்பு விஷயமா வெளியூர் போகிறாங்கன்னா அவங்கள எப்படி அவங்க பார்த்துக்குவாங்க. இல்லை நாம் ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு 10 நாளைக்கு ஏதாவது ஒரு ரீசனாக போகிறோம் அப்படின்னா அப்போ எப்படி அவங்கள கவனிச்சுப்பாங்க. அதுக்காக தான் ஆம்பளை பையனுக்கும் வேலை சொல்லி கொடுக்குறது. இதே பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான் வேலை செய்யணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்குது என்ன? சேவக்கட்டை பொம்பளை பிள்ளை எடுத்தால் தான் கூட்டுமா, ஆம்பளை பையன் எடுத்து கூட்டாதான் என்ன? என்னையெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க, ஏன்னா ஆம்பளை பையனை சேவக்கட்டை எடுக்க சொல்கிறேன்னு. எல்லா பையனும் ஜீவக்கொட்டை எடுத்து தான் வேணும் அப்படிம்பேன். ஸோ அதனால் எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையுமே எல்லோரும் செய்வோம். நானும் சொல்லி கொடுத்துருக்கேன், அவங்களும் கொஞ்சம் கூட சலிச்சிக்க மாட்டாங்க, ஹாப்பியாக தான் செய்வாங்க. ஸோ அதனால் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்குலாம் இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது வேலை சொல்லியிருக்கிறீங்களா? அதுவும் ஆம்பளை பையனுக்கு வேலை சொல்லியிருக்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்லுங்கள்.